வணக்கம் மக்களே! செல்வ மகள் சேமிப்பு திட்டம் 2026ல் பெண் குழந்தைக்கு ரூ. 50,00,000 வரைக்குமே அரசு தரப்புலேருந்து குடுக்குறாங்க. ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல நெறைய பேர் சேர்ந்து கம்மியான அமௌண்ட் வாங்கியிருப்பீங்க. ஸோ, இப்ப நாம சொல்லக்கூடிய மெத்தட் மூலியமா ஃபாலோ பண்றதுனால ரூ. 50,00,000 முழுமையாக உங்களால பெற முடியும். ஸோ, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்? எங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும்? இதுக்கான விண்ணப்ப படிவம் அந்த ஃபார்ம்ல எங்க வாங்கணும்? இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன? ஸோ, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றதுனால முழுமையாக இந்த அமௌண்ட்ட உங்களால வாங்க முடியும்? ஸோ, வரி விலக்கும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 50,00,000க்கு நீங்க வரி கட்டணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ, இத பத்தின முழுமையான விவரத்த நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமா பெண் குழந்தைகள் வச்சிருக்க எல்லாருமே கட்டாயமா பாருங்க. ஒருவேளை பெண் குழந்தைகள் இல்லனாலும் பிரச்சனை இல்ல. உங்களுடைய அக்கா பிள்ளைகளோ, பேரன் பேத்திகளோ, இல்லனா தெரிஞ்சவங்களோட பிள்ளைகளுக்கோ, பெண் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் யூஸ் ஆகும். ஸோ, அதனால அவங்களுக்கு இந்த மாரி ஸ்கீம் இருக்கு. இப்ப 2026ல இந்த மாரி மெத்தட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபாலோ பண்ணி சொல்லிக்கலாம் அவங்ககிட்ட. ஸோ, நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ, இது மூலியமா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் இலவசங்கள் பற்றி உங்களால தெரிஞ்சுக்க முடியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தமிழகத்தில் பெண் குழந்தைகளுக்கு தனிப்பட்ட ஸ்கீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நெறைய மக்களுக்கு தெரிஞ்சது இந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம். இது மூலியமாக கிட்டத்தட்ட ரூ. 10,00,000 கம்மியா தான் அதிகப்படியான மக்கள் இப்போ வரைக்குமே எடுத்திருக்காங்க. ஸோ, இது அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்கோ, திருமண செலவுக்கோ போதுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உதவாது. ஸோ, 2026ல இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்டேட்ட பத்தி முழு விவரத்த நம்ம பார்க்க போறோம். சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படிங்கிற பேர்ல மத்திய அரசு பார்த்தீங்கன்னா 2015லே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ, ஆனா இப்போ வரைக்கும் மக்கள் பார்த்தீங்கன்னா ரூ. 10,00,000 கம்மியா தான் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய மெத்தட ஃபாலோ பண்றதுனால ரூ. 50,00,000 வரைக்குமே முழுமையாக உங்களால பெற முடியும். ஸோ, இதுக்கு வரியும் பார்த்தீங்கன்னா கிடையாது. பொதுவாக ஒரு ஸ்கீமு நீங்க தனியார் முதலீடு பண்ணாலும் சரி, இல்லன்னா அரசு தரப்புல முதலீடு பண்ணாலும் சரி, நீங்க ரூ. 20,00,000க்கு மேல போனாலே அதுக்கு வரி கட்டுற மாரி இருக்கும். ஸோ, இந்த ரூ. 50,00,000 ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா வரி விலக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மத்திய அரசே குடுக்குறாங்க. ஸோ, இந்த ஸ்கீம பத்தின முழு ப்ரொசீஜர் அப்படின்னு நான் சொல்றோம். ஸோ, இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லயோ, இல்லன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசு வங்கிகள்லயோ பார்த்தீங்கன்னா நீங்க கணக்கு ஓப்பன் பண்ணலாம். ஸோ, இது அவர்களுடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இல்ல பாதுகாவலர், அதாவது அந்த குழந்தையுடைய தாத்தா, பாட்டி தான் வளர்க்குறாங்க. இல்ல சித்தி, பெரியப்பா, பெரியம்மா இவங்க வளர்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுமே கார்டியனா இருந்து பார்த்தீங்கன்னா அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ, நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்றதுக்கு அந்த குழந்தையுடைய பிறந்த சான்றிதழ் வேணும், ஆதார் அட்டை வேணும், அப்புறம் உங்களுடைய ஓட்டுநர் உரிமம், அப்புறம் வாக்காளர் அடையாள அட்டை, அப்புறம் பான் கார்டு பார்த்தீங்கன்னா கட்டாயமா கேட்பாங்க. அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது ஸோ, மினிமம் பேலன்ஸ் சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ற மாரி இருக்கும். இது நேரடியா நீங்க கேஷ் குடுத்தாலும் சரி, டிடி இல்லன்னா காசோலை அதாவது செக் மூலியமா குடுத்தாலும் சரி, எதுனாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ, இதுதான் ஓப்பன் பண்றதுக்கான ப்ரொசீஜர். அதுவும் இல்லாம இந்த ஸ்கீமுக்காக தனியா பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் அப்படிங்கிறத வாங்கி நீங்க ஃபில் பண்ணி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்காகவே தனியா விண்ணப்ப படிவம் போஸ்ட் ஆஃபீஸ்கள்ல வச்சிருக்காங்க. அத குழந்தையுடைய தேவையான விவரங்கள் நீங்க நிரப்புற மாரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய விவரங்களும் பார்த்தீங்கன்னா, நீங்க நிரப்புற மாரி இருக்கும். ஸோ, இத நீங்க நிரப்பி பார்த்தீங்கன்னா, அங்கேயே குடுத்ததுக்கு அப்புறமா மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க டெபாசிட் பண்ற மாரி இருக்கும். இது ஸ்டார்ட்டிங் வந்து நீங்க ரூ. 250 இருந்து அதிகபட்சம் ரூ. 1,50,000 வரைக்குமே வருஷத்துக்கு நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ, 8.2% பார்த்தீங்கன்னா வட்டி குடுக்குறாங்க. அதாவது போஸ்ட் ஆஃபீஸ்லயே இருக்கிறதுலே அதிகபட்சமான வட்டி இந்த ஸ்கீமுக்கு தான் பார்த்தீங்கன்னா குடுத்துட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். போஸ்ட் ஆஃபீஸ் மூலியமாக கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களுமே மத்திய அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதனால உங்களுடைய பணத்துக்கு பார்த்தீங்கன்னா 100% பாதுகாப்பு உண்டு. ஸோ, யாருமே பயப்பட தேவையில்ல. ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ல நீங்க சேர்ந்திருக்கீங்க. 2 வருஷத்துக்கிட்ட ஆச்சு அப்படின்னா கூட ரூ. 50,00,000 கிடைக்கக்கூடிய இடத்துல 35,00,000மோ, 30,00,000மோ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஆனா கண்டிப்பாக இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்றது மூலியமாக கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு நிதி பாதுகாப்ப நீங்க உருவாக்க முடியும். ஸோ, இப்ப தான் நீங்க ஓப்பன் பண்ண போறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக ரூ. 50,00,000க்கு மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களால எடுக்க முடியும். முக்கியமா வரி விலக்கு அப்படிங்கிறது குடுக்குறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பொதுவா நீங்க தனியார் ஸ்கீம்ல அப்ளை பண்ணாலும் சரி, இல்லன்னா பிரைவேட் ஸ்கீம்ல ஏதாவது நீங்க போட்டாலும் சரி, கண்டிப்பாக வரி கட்டுற மாரி இருக்கும். இந்த ஸ்கீம பொறுத்தளவு நீங்க வரி கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அதுவே ஒரு நல்ல விஷயம் தான். சரி, என்ன மாரியான மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஆர்டிகல் சைடுல அவங்களே குடுத்திருக்காங்க. அத நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் சுகன்யா சம்ரித்தி யோஜனா என்பது மத்திய அரசால் ஆதரிக்கப்படும் ஒரு சிறு சேமிப்பு திட்டமாகும். சிறு சேமிப்பு திட்டங்களில் தற்போது இந்த திட்டம் மிக அதிக வட்டி வீதத்தை வழங்குகிறது. இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. பெண் குழந்தையின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக நீண்டகால சேமிப்பை உருவாக்குவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். அதாவது சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு இந்திய அளவுல மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் இது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா, பேங்க்கள்லயும் மற்றும் போஸ்ட் ஆஃபீஸ்கள்லயும் தான் அதிகப்படியான அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2015லேயே இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. முக்கியமா பெண் குழந்தைகளுக்காக மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுவும் அவர்களுடைய திருமணத்துக்கும் மற்றும் கல்விக்காக பார்த்தீங்கன்னா, இத வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு ரூ. 50,00,000 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில ஒரு பெரிய அமௌண்ட் வந்து உடனடியா கிடைக்காது. ஸோ, அதனால கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா அதிகப்படியான வட்டியும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கு. இத்திட்டத்தில் பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர் ஒரு நிதியாண்டில் அதிகபட்சமாக ரூ. 1,50,000 வரை முதலீடு செய்யலாம். இதன் மூலம் நீண்ட காலத்தில் ஒரு பெரிய நிதியை உருவாக்க முடியும். ஒருவர் ஒவ்வொரு நிதியாண்டிலும் தொடர்ந்து ரூ. 1,50,000 முதலீடு செய்து அக்காலம் முழுவதும் வட்டி விகிதம் மாறாமல் இருந்தால் முதிர்வு காலத்தில் 71,00,000க்கு அதிகமான நிதியை உருவாக்க முடியும்.
ஸோ அதாவது அவர்களுடைய பாதுகாவலர் நம்ம கார்டியனா சொல்லக்கூடிய சித்தி, பெரியப்பா, பெரியம்மா இல்ல வேற யாராவது இருந்தாலும் சரி, அடாப்ட் பண்ணியிருந்தாலும் சரி, தாத்தா, பாட்டியா இருந்தாலும் சரி, அவர்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு அதிகபட்சமாக ரூ. 1,50,000 லிமிட் வச்சிருக்காங்க. அந்த ரூ. 1,50,000 நீங்க டெபாசிட் செய்றது மூலியமாக ஒவ்வொரு வருஷமும் இதே மாரி ரூ. 1,50,000 நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா, அந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, ஸ்கீமுக்கான பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய அக்கவுண்ட்ல கிட்டத்தட்ட ரூ. 71,00,000 அதிகமான நிதி பார்த்தீங்கன்னா சேர்ந்திருக்கும். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கு தற்போது எவ்வளவு வட்டி வழங்கப்படுகிறது? இந்த திட்டத்திற்கு தற்போது ஆண்டுக்கு 8.2% என்ற கூட்டு வட்டி வீதத்தில் வழங்கப்படுகிறது. நிதியமைச்சகம் இந்த வட்டி வீதத்தை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மறு ஆய்வு செய்கிறது. தற்போது ஜனவரி 1, 2024 முதல் அமலுக்கு வந்த வட்டி வீதம் நடைமுறையில் உள்ளது. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்தளவு எவ்வளோ வட்டி சேதம் குடுக்குறாங்க அப்படின்னா, வருஷத்துக்கு 8.2% குடுக்குறாங்க. இது வந்து காம்பவுண்ட் வட்டியா வந்து குடுக்குறாங்க. அதாவது இப்போ உங்களுடைய பணம் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,00,000 இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ இந்த வருஷம் வட்டியோட சேர்த்து ரூ. 1,10,000 வருது அப்படின்னா, அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 1,10,000க்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, வட்டி அப்படிங்கிற ஏறும். இதான் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. சுமார் 50,00,000 மதிப்பிலான நிதியை எவ்வாறு உருவாக்குவது? நீங்கள் 15 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு நிதியாண்டிலும் ரூ. 1,05,000 முதலீடு செய்து அக்காலம் முழுவதும் வட்டி விகிதம் 8.2% என்ற அளவில் மாறாமல் இருந்தால் 21 ஆண்டுகளின் முடிவில் உங்களுக்கு கிடைக்கும் முதிர்வு தொகை சுமார் 50.27 லட்சமாக இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் 15 ஆண்டுகள் மட்டுமே முதலீடு செய்கிறீர்கள். ஆனால் முழு 21 ஆண்டுகளுக்கும் கூட்டு வட்டியின் பலனை பெறுகிறீர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கீம் முடிகிறதுக்கு 21 வருஷம் பார்த்தீங்கன்னா ஆகும். ஆனால் நீங்க 15 வருஷம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல முதலீடு செய்ய போறீங்க. அதுவும் ஒவ்வொரு வருஷமும் 8.2% அப்படிங்கிற வட்டி வீதம் மாறாம இருக்கணும். ஆனா நீங்க ரூ. 1,00,000 முதலீடு செய்ய தேவையில்ல. கிட்டத்தட்ட ரூ. 1,05,000 முதலீடு செஞ்சாலே உங்களுக்கு போதுமானது. அதோட முடிவுல பார்த்தீங்கன்னா, ரூ. 50,00,000 மேலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து சேர்ந்திருக்கும். இதற்கான கணக்கீடை இவங்களே கொடுத்திருக்காங்க. ஆண்டு முதலீடு ரூ. 1,05,000, முதலீட்டு காலம் 15 ஆண்டுகள், மொத்த முதலீடு 15.75 லட்சம், வட்டி வீதம் 8.2% ஆண்டுக்கு, முதிர்வு காலம் 21 ஆண்டுகள், மதிப்பிடப்பட்ட முதிர்வு தொகை 50.27 லட்சம், மொத்த வட்டி சுமார் 34.52 லட்சம் ரூபாய் ஆகும். இந்த கணக்கீடு அக்காலம் முழுவதும் வட்டி வீதம் 8.2% என்ற அளவில் மாறாமல் இருக்கும் என்ற அடிப்படையில் செய்யப்பட்டுள்ளது. நடைமுறையில் வட்டி வீதம் அவ்வப்போது மாறக்கூடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது நீங்க வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 1,05,000 தான் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்ய போறீங்க. ஆனா 15 வருஷத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ண போறீங்க. ஆனா இந்த ஸ்கீமோட முதிர்வு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம் ஆகும். ஆனா நீங்க 15 வருஷம் தான் நீங்க வந்து முதலீடு பண்ண போறீங்க. இதனுடைய நீங்க முதலீடு பண்ணியிருக்க அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,75,000 பார்த்தீங்கன்னா நீங்க முதலீடு பண்ணியிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில வருஷத்துக்கு 8.2% அந்த வட்டி குடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு வட்டி மூலியமாக கிட்டத்தட்ட ரூ. 50,27,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுடைய வட்டி மட்டுமே பார்த்தீங்கன்னா ரூ. 34,52,000 பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த கணக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா, வருஷத்துக்கு 8.2% வட்டி அப்படிங்கிறது உறுதியா குடுத்தாங்க அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஆனா நடைமுறையில பார்த்தீங்கன்னா, இந்த வட்டி அப்படிங்கிறது அப்பப்போ வந்து மாறும். பொருளாதார சூழ்நிலையை பொறுத்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாறும். ஆனால் இது மாறாம இருந்துச்சு அப்படின்னா இந்த அமௌண்ட் முழுமையாக கிடைக்கும். வட்டி சதவீதம் மாறுனுச்சு அப்படின்னா ரூ. 34,00,000 இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி மட்டுமே கம்மியாக ஒரு 30 லட்சமோ இல்லை 20 லட்சமோ இது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் வட்டி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது அப்படின்னா, ஒவ்வொரு மாதத்தின் 5ஆம் தேதி வணிக நேரம் முடிந்ததிலிருந்து அம்மாதத்தின் கடைசி நாள் வரை கணக்கில் உள்ள குறைந்தபட்ச இருப்பு தொகையின் அடிப்படையில் வட்டி கணக்கிடப்படுகிறது. இந்த வட்டி ஒவ்வொரு நிதியாண்டில் இறுதியிலும் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னா வருஷ வட்டி தான் இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்குறாங்க. அதனால உங்களுடைய வட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியில் கணக்கிடப்பட்டு அதை வந்து சேர்த்துருவாங்க. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்திற்கான முதலீடு விதிகள் என்னென்ன அப்படின்னா, இத்திட்டத்தின் கீழ் நீங்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகள் பணம் செலுத்த வேண்டும். அதன் பிறகு அடுத்த 6 மாதங்களுக்கு எந்த முதலீடும் செய்ய தேவையில்லை. இருப்பினும் இந்த காலகட்டத்திலும் உங்கள் கணக்கில் உள்ள பணத்திற்கு கூட்டு வட்டி கிடைக்கும். கணக்கு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 21 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு மொத்த தொகையும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அதாவது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த முழு தொகையை வந்து நீங்கள் எடுக்க முடியும். ஸ்கீம் தொடங்கின 15 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வந்து பணம் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் பணம் வந்து போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அதுக்கும் பார்த்தீங்கன்னா சேர்த்து கூட்டு வட்டி அப்படிங்கிறது ஏறிட்டே தான் இருக்கும். முக்கியமாக 21 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீம் முதிர்வு காலம் ஆகும். அப்போ வந்து உங்களுடைய பணத்தை பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்து எடுக்க முடியும். இதில் செலுத்தக்கூடிய குறைந்தபட்ச அதிகபட்ச தொகை எவ்வளவு? இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச ஆண்டு வைப்பு தொகை ரூ. 250 ஆகும். அதேபோல் அதிகபட்ச ஆண்டு வைப்பு தொகை ரூ. 1,00,000 ஆகும். கணக்கு தொடங்கப்பட்ட நாளிலிருந்து 15 ஆண்டுகள் வரை இதில் பணம் செலுத்தலாம். அதாவது நம்ம இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000 வரைக்குமே அதிகபட்ச பணம் வந்து ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கம்மியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணலாம் அப்படின்னா வருஷத்துக்கு ரூ. 250 வரைக்குமே நீங்கள் வந்து செலுத்திக்கலாம். எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா ரூ. 1,50,000 வந்து செலுத்த முடியும், ரூ. 1,00,000 கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் 80,000மோ 50,000மோ வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சது எவ்வளவோ அதை வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்தீங்கன்னா ரூ. 250 வரைக்குமே நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வரி விலக்கு நன்மைகள். செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் EEE முதலீடு, வட்டி மற்றும் முதிர்வு தொகை ஆகிய மூன்றிற்கும் வரி விலக்கு
பிரிவின் கீழ் வருகிறது. அதாவது பிரிவு 80(சி)யின் படி ஆண்டுக்கு அதிகபட்சம் ரூ. 1,50,000 வரையிலான முதலீடுகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. இக்கணக்கிற்கான மூலம் ஈட்டப்படும் வட்டி முழுமையாக வரி விலக்கு உண்டு. அதேபோல் முதிர்வு தொகைக்கு வரி ஏதும் விதிக்கப்படாது. இதன் விளைவாக நீண்ட கால சேமிப்பு மற்றும் வரி சேமிப்பு ஆகிய இரண்டின் அடிப்படையிலும் செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஒரு மிக சிறந்த திட்டம் தேர்வாக அமைகிறது. அதாவது ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பா இந்த செல்வமகள் ஸ்கீமுக்கு முதலீடுக்கும் சரி, அதே மாரி வட்டிக்கும் சரி, அதே மாரி முதிர்வு தொகை அதாவது கடைசியில ஒரு அமௌண்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, இதுக்கும் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு உண்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க செலுத்தக்கூடிய அமௌண்ட்டுக்கும் சரி வரி விலக்கு உண்டு. அதே மாரி வந்திருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வட்டிக்கும் பார்த்தீங்கன்னா வரி விலக்கு உண்டு. ஸோ அதனால பிரிவு 80(சி)க்கு கீழ பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ரூ. 1,50,000 வரைக்குமே முதலீடுக்கு பார்த்தீங்கன்னா, வரி விலக்கு வந்து தமிழகத்தில வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்தியா முழுவதுமே நடைமுறையில இருக்கு. ஸோ அதனால நீண்ட கால சேமிப்புக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுடைய படிப்புக்கு வரியே இல்லாம பார்த்தீங்கன்னா, முழு அமௌண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷன். உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல பார்த்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சுட்டு இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ எவ்வளோ முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட விருப்பம். இப்ப நான் சொல்லக்கூடிய எல்லாமே விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நீங்க பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்ஸிமேட் அமௌண்ட் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாரி வட்டி சதம் அப்படிங்கிறது 8.2% முழுமையாக எல்லா வருஷமும் கிடைச்சா மட்டும் தான் இந்த அமௌண்ட் வந்து பாசிபிள். ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா மாறும். ஒரு சில நேரங்கள்ல இந்த வட்டி சதம் 8க்கு கீழயோ இல்லன்னா 8க்கு மேலயோ பார்த்தீங்கன்னா போகலாம். அதனால பார்த்தீங்கன்னா, அது சொந்த விருப்பத்தின் பேர்ல நீங்க நல்லா யோசிச்சுட்டு இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா டெபாசிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே சொல்லுங்க. ஸோ இது போன்று மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து விதமான நலத்திட்டங்கள் மற்றும் இலவச உதவித்தொகைகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.